யுனாதிசிமி அல்பன் பி ஹல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி ஷர்மன் லி அஃவதிஹி அஜத்துஹு முஸ்ரிஹன் மின் அஜலி தஅவதிஹி ஃபல் யதுயா அப்துல் காதிர் முஹித்தீனி. அவர் சொன்னாராம், யார் ஒருவர் இருட்டிலே அமர்ந்திருக்க வேண்டும், உறக்கம் கலைந்திருக்க வேண்டும், தனித்து இருக்க வேண்டும், அப்படினா உட்கார்ந்து முஹித் அப்துல் காதிர் ஜிலானி யா முஹித்தீன் என்று 1000 முறை அழைத்தால் நான் அந்த சபைக்கு போயிடுவேன் என்று அவங்க சொன்னதாக இன்னைக்கு மக்கள் நம்புகிறார்களே. முஹித்தீன் என்ற பெயரை சொல்லிக் கொண்டு இன்னைக்கு எத்தனை மக்கள் வழிகாட்டிலே இருக்கின்றார்கள். அவங்க நினைக்கிறாங்க மறுமை நாளில் முஹித்தீன் வந்து நம்மை காப்பாற்றுவார். இது நடக்காது. மறுமையின் நிலையை பற்றி இறைவன் சொல்லுகிறான், மறுமையிலே யாராக இருந்தாலும் அடுத்தவரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், தன்னுடைய மனைவியை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், தாயை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், பெற்ற பிள்ளையை பற்றி யோசிக்க மாட்டார்கள், நண்பனுக்காக வேண்டி குரல் கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் திருமறையை தெளிவுபடுத்தி இருக்கின்றான். அவன் யா நஃப்ஸி தான். இறைவனுக்கு ஆற்றல் உண்டு. இறைவனை விட்டு விட்டு இவங்க யாரை அழைத்தாலும் அவர்களுக்கு அணு அளவும் அதிகாரம் கிடையாது. அலகும் அர்ஜுனுன் யம்ஷூன பிஹா அம்லகும் ஐதி யப்திஷூன பிஹா அம்லகும் ஐயுன் யப்ஷூன பிஹா அம்லகும் ஆலானுன் யஸ்மஊன பிஹா. என்ன மாதிரி கேள்விகளை இறைவன் கேட்கின்றான். அல்லாஹ்வை விட்டு விட்டு இவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உண்டா, பிடிக்கின்ற கரங்கள் உண்டா, பார்க்கின்ற கண்கள் உண்டா, கேட்கின்ற காதுகள் உண்டா? இறைவன் கேட்கின்றான். தர்கால போய் கோரிக்கை வைக்கிறாங்களே, என்னைக்காவது ரிப்ளை பண்ணி அவுளியாவே இந்த நாயகமே அந்த நாயகமே என்று அழைக்கின்றார்களே, என்னத்தான் ரிப்ளை வந்திருக்கா? இதை இறைவன் சொல்றான் திருமறை குர்ஆன். அல்லாஹ் கேட்கிறான், இறந்தவர்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை, நல்லடியார்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கட்டும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுவிட்டு அந்த மன்னருக்கு சென்று பிரார்த்தனை புரிவது மார்க்கத்திலே உள்ளதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் இணை வைப்பை வேறறுத்த இப்ராஹிம் நபி என்கின்ற தலைப்பை எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற தலைப்பில் 10 மாத செயல் திட்டத்தை நாம் அறிவித்து கடந்த ஜூன் மாதம் முதல் இந்த பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த இறைத்தூதராக இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி திருமறை குர்ஆனை நாம் படிக்கும் போது அதிலே பலவிதமான தகவல்களை இறைவன் பதிவு செய்கின்றான். அவர்களை வெகுவாக பாராட்டுகின்றான். அவர்களுடைய தனித்தன்மையை, அவருடைய நற்குணத்தை, அவருடைய ஈமானிய உறுதியை, அவர் செய்த அழைப்பு பணியை என்பதை பற்றி எல்லாம் பல இடங்களிலே திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பிரதிபலிக்கின்றான். அந்த இப்ராஹிம் நபியினுடைய ஒரு முக்கியமான தன்மை என்னன்னு சொன்னா, இணை வைப்பை வேறு இருக்க வேண்டும், படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் அதனுடைய அடிப்படை கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள். இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை. வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்றால் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கின்றான். முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே எல்லா விதமான பணிகளையும் அவன் தான் செய்கின்றான். உலகத்தை படைத்தது, இந்த உலகத்தை இயக்குவது, அண்ட சராசரங்களை நிர்வகிப்பது, வானங்கள் பூமியை ஏற்படுத்தி இருப்பது, எல்லாவற்றையும் இயக்கக்கூடியவன் அந்த ஒரு இறைவன் தான். அந்த இறைவனுக்கு நிகராக, இணையாக, துணையாக வேறு யாரும் இல்லை. இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கருத்தை மிக உறுதியாக பின்பற்றிய ஒரு இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் செய்த பிரச்சாரத்தின் வாயிலாகவே அதை வெளிப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று மக்களுக்கு போதித்தார்கள். தன் சமுதாய மக்களிடத்திலே வந்தார்கள். இது காலலி அபிஹி வ கௌமிஹி மா ஹாதிஹி தமாதீல் உள்ளதி அன்தும் லஹா ஆகிபூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. தன்னுடைய தந்தை இடத்திலே, தன் சமுதாய மக்களிடத்திலே கேட்கின்றார்கள். அந்த சமுதாய மக்கள் சில சிலைகளை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். கேட்டார்கள், இந்த சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? அதுக்கு அந்த மக்கள் சொன்னார்கள், காலு வஜத்னா ஆபானா லஹா ஆபிதீன். எங்களுடைய முன்னோர்கள் இவற்றை வணங்க நாங்கள் கண்டோம்.
எனவேதான் நாங்களும் வணங்குகிறோம். அதை இப்ராஹிம் நபி ஏற்றுக்கொண்டார்களா? லக்கத் குன்தும் வ அன்தும் வ ஆபாவுக்கும் ஃபி லலாலின் முபீன், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் அறியாத சமுதாயமாகவே இருந்திருக்கிறீங்க என்று அந்த மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். இன்று ஏகத்துவத்தை உறுதியாக பின்பற்றக்கூடிய நேரத்திலே பல ஊர்களிலே எதிர்ப்புகள் வருவதை நம்ம பார்க்கின்றோம். ஏகத்துவத்தை பின்பற்றினால், தௌஹீத் கருத்துக்களை மக்களுக்கு சொன்னால், ஏகத்துவத்தை முழங்கினால் உடனே ஊர் கூடி விடுவார்கள், ஜமாத்திலே மசூரா செய்வார்கள், இவர்களை ஊரை விட்டு நீக்க வேண்டும், இவர்களோடு அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, இவங்களுடைய திருமணத்தை நடத்தி வைக்க கூடாது, இவங்களுடைய ஜனாசாக்களை நம்முடைய கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடாது என்கிற ரீதியிலே ஏகத்துவவாதிகளை ஓரங்கட்டக்கூடிய பணியிலே இன்று பல பேர் ஈடுபடுறாங்க இல்லையா? இதை ரிவர்ஸ்ல பண்ணவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதாவது ஏகத்துவத்தை நாம் இன்று ஏற்றிருக்கும் போது நம்மள அவங்க ஒதுக்குறாங்களே, இதை அவங்க உல்டாவா பண்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களை நான் நீக்கிறேன், கஃபர்னா பிக்கும், நாங்கள் உங்களை மறுக்கிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே பதா பைனனா வ பைனக்குமுல் அதாவத்து வல் பகதாவு அபதன் ஹத்தா தூமினு பில்லாஹி வஹ்தஹு, ஒரு தனித்த அந்த இறைவனை நீங்கள் வணங்கக்கூடிய வரை உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது, நாங்க உங்களை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஏகத்துவத்தை எவ்வளவு உறுதியாக பின்பற்றிய இறை தூதராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பது இதில் நம்ம பெறக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. இறைவனிடத்தில் இருந்து வரக்கூடிய செய்தி என்னவோ அதை அப்படியே பற்றி பிடித்து அதை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்கள். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் நபியினுடைய இறைவன் அவரிடத்திலே கட்டுப்படு என்று சொன்னால் அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டேன் என்று சொல்லி விடுவார். இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு உள்ள இறை தூதருடைய வாழ்வில் இருந்து நாம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே இன்று அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது, அவங்களுடைய மார்க்க நிலைப்பாடுகளை எப்படி அமைத்திருக்கின்றார்கள், திருமுறை குர்ஆனுடைய கருத்துக்களை உள்வாங்குகின்றார்களா, திருக்குர்ஆனை எடுத்தாவது படிக்கின்றார்களா? இல்லையே. இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதை எப்படி நம்ம பார்க்க வேண்டும், அதை எப்படி முடிவு செய்ய வேண்டும், உண்மையான இஸ்லாம் என்பது என்ன என்கிற விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்ன, இது யாருக்கு சொந்தமான மார்க்கம்? திருமறை குர்ஆன் இதற்கு விடையளிக்கின்றது. அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். முஸ்லிம்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வசனம், அறிந்து கொள்ளுங்கள், இந்த தூய தீனுல் இஸ்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. இந்த மார்க்கத்திற்கு உரிமையாளர் யார் என்றால் படைத்த ரப்புல் ஆலமீன். அந்த இறைவன் நமக்கு எதை சொல்லுகிறானோ அதை பின்பற்றுவதுதான் முஸ்லிம்களுடைய கடமை. இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களை நாம் முடிவு செய்ய முடியாது, நாம் அதை பற்றி சிந்திக்க முடியாது, நாம் அதை தீர்மானிக்க முடியாது, நமக்கு அந்த அதிகாரம் கிடையாதுங்க. படைத்த இறைவனுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது. திருமறை குர்ஆனை படித்து பாருங்கள், இறைவன் சொல்லுகிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடத்தில் இருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். நம்ம எதை பின்பற்ற வேண்டுமா? ஹஜ்ரத் சொன்னாரே, முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத்துமார்கள் சொன்னார்கள், பெரிய பெரிய உலமாக்கள் சொன்னார்கள், எங்கள் ஊர்ல உள்ள பெரியவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தலைவர்கள் சொன்னார்கள். எதையுமே கேட்கக்கூடாது. யார் சொன்னதை கேட்க வேண்டும், யார் அருளியதை கேட்க வேண்டும், இறைவன் அருளியதை கேட்க வேண்டும். லா தத்தபியு மின் தூனிஹி அவுலியா கலீலம்மா ததக்கரூன். இறைவன் சொன்னது அல்லாத வேறு யார் சொன்னாலும் நீங்க அதை பின்பற்றாதீர்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இந்த ஒரு அறிவுரையை முஸ்லிம்கள் உள்வாங்கி இருக்கின்றார்களா? இல்லையே. இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் யார் சொன்னாலும் அதை மார்க்கம் என்று நம்புகிறார்கள். இந்த மார்க்கத்தினுடைய ஒரு தனித்தன்மையை பாருங்கள்.
கடவுள் கொள்கையிலே மிகச் சிறப்பாக பயணிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இஸ்லாத்தில் இல்லை. இறைவன் ஒருவன் தான், அவன் எஜமானன், மற்ற அனைவருமே அவனுடைய அடிமைகள். எஜமானனாகவே இருப்பான், அடிமைகள் அடிமைகளாகவே இருப்பார்கள். எந்த அடிமையாலும் எஜமானுடைய இடத்தை பிடிக்க முடியாது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு. இதை இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்களா? இஸ்லாம் என்ற பெயரிலே மார்க்கத்தில் இல்லாத பல காரியங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். குறிப்பாக இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை, தர்கா வழிபாடு, தாயத்துக்கள் அணிவது, மௌலூது மீலாது, பராத்து, மேராஜி என்ற பெயரிலே பலவிதமான காரியங்களை, இஸ்லாத்திலே சொல்லப்படாத காரியங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் வருமா? இஸ்லாத்தில் இதற்கு அனுமதி இருக்கின்றதா? கண்டிப்பாக இல்லை. இந்த மார்க்கம் எவ்வளவு சிறப்பாக சட்டங்களை இறைவன் வைத்திருக்கிறார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் நமக்கு தெரியும். நம்முடைய உயிரை விட மேலாக நம்ம மதிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல நம்ம வந்துட முடியுமா? நம்ம என்னதான் தொழுதாலும், எத்தனை நோன்பு வச்சாலும், நம்முடைய சொத்துக்கள் அனைத்து இந்த மார்க்கத்துக்காக நம் தர்மம் செய்தாலும் நபிகள் நாயகத்தினுடைய இடத்தை நம்ம பெற முடியுமா என்றால் கண்டிப்பாக பெற முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை நபிகளாருக்கு இறைவன் வழங்கி இருக்கின்றான். அந்த இறை தூதராக இருந்தாலும் மார்க்கத்திலே சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் நபிகள் நாயகத்துக்கு கிடையாதுங்க. எவ்வளவு அழகான மார்க்கம் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வேலை என்ன? அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்வதுதான். அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதரை தேர்வு செய்வான். அந்த தூதருக்கு வேதம் கொடுப்பான், அந்த தூதருக்கு ஞானத்தை வழங்குவான். அந்த செய்தியை மக்களுக்கு, சமுதாயத்துக்கு எடுத்து சொல்வதுதான் நபியினுடைய பணியாக இருந்தது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கின்றார்கள். இதுல இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு சட்டத்தை புதிதாக உண்டாக்கக்கூடிய அதிகாரம் நபிகள் நாயகத்துக்கே வழங்கப்படவில்லை. இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்கின்றீர்களா? திருமறை குர்ஆனை படித்து பார்க்கின்றோம். அல்லாஹ் அற்புதமாக சொல்லுகின்றான். முதல்ல இந்த நபிகள் நாயகத்தினுடைய தன்மையை இறைவன் சொல்லுகிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹிய யூஹா. இந்த இறை தூதர் இருக்கிறாரே, இவர் மனோ இச்சையை பேச மாட்டார். எது அவருக்கு வஹியாக அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் சொல்லுவார். அல்லாஹ் அவர் உறுதி கொடுக்கிறான். இந்த இறை தூதர் மனோ இச்சை இப்படி பேச மாட்டார், அவரா எதை சொல்ல மாட்டார். அவருக்கு என்ன செய்தியாக அறிவிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ்விடத்தில் இருந்து நபிகள் நாயகத்துக்கு மெசேஜ் வரும், அந்த செய்தியை தான் அவர் பேசுவார். திருமறையிலே இறைவன் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே பார்க்கின்றோம், சூரத்து யூனுஸ் என்ற அத்தியாயத்திலே, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த சமுதாய மக்கள், மறுமையை நம்பாத மக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? யதி பி குர்ஆனின் கைரி ஹாதா. நபியே, எங்களுக்கு இந்த குர்ஆன் வேண்டாம், நாங்க இந்த குர்ஆனை ஏத்துக்க மாட்டோம், நீங்க இதற்கு பதிலாக வேறு குர்ஆனை கொண்டு வாருங்கள். அவ் பத்தில்ஹு, அல்லது அந்த குர்ஆனை கொஞ்சம் சட்டங்களை மாத்துங்க. ஒண்ணு வேற முழு குர்ஆனை கொண்டு வந்துடணும், இந்த குர்ஆனை தூக்கி இருந்து வேற குர்ஆன் கொண்டு வரணும், இல்லை என்றால் அதிலே சிலவற்றை மாற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார்கள். இவர்களுக்கு பதிலடி கொடுக்க சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுகிறான், நபியே நீங்க இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், மா யகூனூலி அன் உபத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி, இதிலே எதையும் சுயமாக மாற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஒரு அஜரத்தை பத்தி இங்க பேசல, ஒரு ஜமாத்துடைய தலைவரை பத்தி பேசல, ஒரு ஊர் பெரியவரை பத்தி பேசல, ரஹ்மத்துன் லில் ஆலமீன், அகிலத்துக்கு அருட்கொடையாக சொல்லப்பட்ட நபியை பற்றி இறைவன் பேசுகிறான். நீங்க போய் சொல்லிருங்க, குர்ஆனை மாத்த சொல்லி அவன் சொல்றான், எனக்கு இதுல எந்த மாற்றத்தையும் செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. இன் அத்தபிஉ இல்லாமா யூஹா இலைய, எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டதைத்தான் நானே பின்பற்றுகிறேன் என்று சொல்லுங்கள். நான் நபியாக இருக்கலாம், நபியாக இருந்தாலும் எனக்கு எந்த மெசேஜ் கொடுக்கப்படுகிறதோ அதைத்தான் நான் பின்பற்ற வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வார்த்தையை சிந்தித்து பார்க்க வேண்டாமா?
இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லுகிறான் சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்திலே, வலவுத்த கவ்வள அலைனா பாதல் அகாவில், இந்த இறை தூதர் சில கூற்றுக்களை தானாக சொல்லிவிட்டால், பல நூறு சட்டங்களை அல்ல, இஸ்லாத்தினுடைய ஒரு அறவாசி காவாசியே இல்லை. பாதல் அகாவில் என்றால் கொஞ்ச வார்த்தைகள், ஒரு சில சட்டங்கள் இவராக சொல்லிவிட்டால், நம்ம நபி தானே, எவ்வளவு பெரிய சிறந்த தூதர் அல்லாஹ் விட்டுருவானா? அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள். லா அகர்னா மின்ஹு பில் யமீன், அவரை வலக்கரத்தால் பிடிப்போம். சும்மல கத்தானா மின்ஹுல் வத்தீன், அவருடைய பிடரின் நரம்பை நாம் துண்டித்து விடுவோம். ஒரு தடித்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான், ரசூலுல்லாஹ்வுக்கு பயன்படுத்துகிறான். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுக்கு சந்தேகம் என்று நினைக்க கூடாது. நபிகளாய் அப்படி செய்ய மாட்டாங்க. பிறகு ஏன் இந்த வசனம் என்றால், இதிலே சமுதாயத்துக்கு ஒரு பாடம் இருக்கிறது. இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? என்னுடைய இறை தூதராக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு சட்டத்தை ஒருத்தர் கொண்டு வந்தாரு, புதுசா மாத்திட்டாரு சொன்னா நபின்னு பார்க்க மாட்டோம், அவரை வலக்கரத்தால் பிடித்து பிடரின் நரம்பு அறுத்து விட்டுருவோம் என்று இறைவன் எச்சரிக்கிறார். என்றால் வஹி என்பதை எப்படி இறைவன் தன்னிடத்தில் மட்டுமே வைத்திருக்கின்றான்? மார்க்கத்திலே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வேற எவருக்கும் வழங்கப்படவில்லை. தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுதா இல்லையா? இன்றைய முஸ்லிம்களிடத்திலே இந்த ஒரு மனப்பான்மை இருக்கின்றதா? யாரு சொன்னாலும் மார்க்கம் என்கிறார்கள், சஹாபாக்கள் சொன்னதை மார்க்கம் என்கிறார்கள், இமாம்கள் சொன்னதை மார்க்கம் என்கிறார்கள், அறிஞர்கள் சொன்னதை மார்க்கம் என்கிறார்கள். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இஜ்மா என்று சொல்வார்கள், ஒருமித்த கருத்து, அதையும் மார்க்கம் என்கிறார்கள். அப்ப வகைக்கு என்ன வைத்திருக்குது? அவங்க கூடி மார்க்கத்தை முடிவெடுக்கலாம்னு சொன்னா திருமறை குர்ஆன் எதற்காக அல்லாஹ் வழங்கினான்? அவங்க ஊர் கூடி ஜமாத்து கூடி ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை எதற்காக? மக்காவிலே 13 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டார்கள், அடிபட்டார்கள், இரத்த கரைக்கு ஆளானார்கள், மதீனாவிற்கு வந்து பசியிலே வாடினார்கள். 23 ஆண்டு கால வாழ்க்கையை இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்து அழகிய கருத்துக்களை கொண்டு வந்து கொடுத்தால் அதை ஓரமா வச்சுட்டு நாங்களா கூடி முடிவெடுப்போம் என்று சொல்லுவதுதான் இஸ்லாமிய மார்க்கமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட ஒன்றுதான். வஹியை மாத்திரம்தான் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும். இதை இஸ்லாமியர்கள் சரியாக பின்பற்றி இருந்தால் நமக்கு மத்தியிலே எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது, வழிகேடுகள் வந்திருக்காது, தர்கா வழிபாடுகள் வந்திருக்காது, ஷிர்கான காரியங்கள் உருவாகி இருக்காது. இன்று பார்க்கின்றோம் எத்தனை விதமான இணை கற்பிப்பு காரியங்களை மக்கள் செய்கின்றார்கள். இறைவன் மற்ற பாவங்களை கூட மன்னிக்கின்றான், தனக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார், தனக்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், ஏனைய பாவங்களை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். மனிதர்கள் பலவிதங்களில் பாவம் செய்வார்கள், அந்த பாவங்கள்ல இணை கற்பிப்பதை இறைவன் தனி கணக்கில் வைக்கலாம். இணை வச்சாச்சுன்னா அவன் கதை முடிந்தது. வலா தஜஅலு லில்லாஹி அன்தாதன் வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள், இணையாளர்களை உண்டாக்கி விடாதீர்கள். இறை ஆற்றலை இன்னொருத்தருக்கு கொடுத்துடக்கூடாது. இணை வைப்பு என்றால் என்ன? அது என்ன இணை வைப்பு? அந்த வாசக அமைப்பே ஒரு மாதிரி இணை வைப்பு அப்படின்னு இருக்குது. பலர் நினைக்கலாம் இணை வைப்பு என்று சொன்னால் இறைவனுக்கு நிகராக இன்னொருவரை நாம் நினைப்பது. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை போல இன்னொருவருக்கும் அந்த ஆற்றல் உண்டு என்று நினைத்தால் அங்கு இணை வைப்பு வரும். இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை இன்னொருவர்கிட்ட போய் செஞ்சா அங்கு இணை வைப்பு வரும். இன்று மக்கள் மத்தியிலே எத்தனை விதமான இணை வைப்பு காரியங்களை செய்கின்றார்கள். அதுல பார்க்கிறோம் தர்கா வழிபாடு. தமிழகத்திலே எத்தனை ஊர்களிலே தர்காக்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். மவுண்ட் ரோட்ல தர்கா கட்டி வைத்திருக்கிறாங்க. சென்னையிலே மவுண்ட் ரோட்ல தர்கா வைத்திருக்கின்றார்கள், ஏர்வாடியிலே வைத்திருக்கின்றார்கள், நாகூர்ல வைத்திருக்கின்றார்கள், முத்துப்பேட்டையிலே வைத்திருக்கின்றார்கள். எத்தனை ஊர்கள்ல முஸ்லிம்கள் பரவலாக அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் கண்டிப்பாக நீங்கள் தர்காக்களை பார்க்கலாம். தர்கா என்பது என்ன? ஒரு காலத்திலே வாழ்ந்து மரணித்த மனிதர்கள்
அவங்க நல்ல முஸ்லிம்கள் என்று இவர்கள் சொல்கின்றார்கள். நல்ல முஸ்லிம்களாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஒருத்தர் நல்லவராக இருந்து மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அவர் அவுலியான்னு சொல்லி பட்டம் கொடுக்கலாமா? அவர் மன்னரைக்கு போய் நம்ம கோரிக்கை வைக்கலாமா? இறந்ததுக்கு பிறகு அவருக்கு காது கேட்குமா? காது கேட்கும் என்று நினைத்தால் அது இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு அடிப்படையா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இறந்தவர்களை போய் அழைத்து விட்டால் அவர்கிட்ட இஸ்லாம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டு அவர் வெளியேறி விடுகின்றார். அல்லாஹ்வை விட்டு பிறரை அழைக்கக்கூடிய மனிதர்களை இறைவன் பல இடங்களில் எச்சரிக்கின்றான். அல்லாஹ்வை விட்டு இவர்கள் யாரையெல்லாம் அழைக்கின்றார்களோ லா யம்லிகூன மின் கித்மீர், இறைவனுக்கு ஆற்றல் உண்டு. இறைவனை விட்டு இவர்கள் யாரை அழைத்தாலும் அவர்களுக்கு அணு அளவும் அதிகாரம் கிடையாது. அலகும் அர்ஜுனுன் யம்ஷூன பிஹா அம்லகும் ஐதி யப்திஷூன பிஹா அம்லகும் ஐயுன் யப்ஷூன பிஹா அம்லகும் ஆலானுன் யஸ்மஊன பிஹா. என்ன மாதிரி கேள்விகளை இறைவன் கேட்கின்றான். அல்லாஹ்வை விட்டு இவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உண்டா? பிடிக்கின்ற கரங்கள் உண்டா? பார்க்கின்ற கண்கள் உண்டா? கேட்கின்ற காதுகள் உண்டா? இறைவன் கேட்கின்றான். தர்கால போய் இவங்க கேட்கிறாங்க பாருங்க, தர்கால போய் கோரிக்கை வைக்கிறாங்களே, என்னைக்காவது அவர் ரிப்ளை பண்ணி இருக்கிறாரா? அவுலியாவே, இந்த நாயகமே அந்த நாயகமே என்று அழைக்கின்றார்களே, என்னத்தான் ரிப்ளை வந்திருக்கா? இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னு வைங்க, குண்டக்க மண்டக்க பேசுறான், உதர்க்கவாதி என்பார்கள். இதை இறைவன் சொல்றான் திருமறை குர்ஆன். அல்லாஹ் கேட்கிறான். இப்படி இறந்தவர்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நல்லடியார்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கட்டும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டு அந்த மன்னரைக்கு சென்று பிரார்த்தனை புரிவது மார்க்கத்திலே உள்ளதா? ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய நிலை என்ன? இந்த கருத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு தர்கா வழிபாட்டுக்கு நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். ஒருத்தர் இறந்து விடுகின்றார். இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையிலே இரண்டு விதமான நிலை இருக்கின்றது. இறப்புக்கு பிறகு இறந்தவரை போய் அடக்கம் பண்றாங்கன்னு வைங்களேன். அடக்கம் செய்த கொஞ்ச நேரத்தில் வானவர்கள் வருவார்கள், முன்கர் நக்கீர் வருவார்கள். வந்து அந்த இறந்தவர்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. மன்றப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்று பல கேள்விகளை கேட்பார்கள். அவர் நல்லடியாராக இருந்தால் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்பார். பதிலளித்த உடனே அவருக்கு சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டு விடும். அவர் மகிழ்ச்சி அடைந்து விடுவார். மகிழ்ச்சி அடைந்து அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடியாகிறார். எங்க ரெடியாகிறார்? வீட்டுக்கு போறதுக்கு ரெடியாகிறார். எதற்காக? இந்த தகவலை சொல்றதுக்காக. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சாதித்திருக்கிறார், சொர்க்கத்துக்கு போக போறாரு, அந்த தகவலை சொல்லணுமா இல்லையா வீட்டுக்கு? அவர் அங்கிருந்து ரெடியாகிறார். அப்ப அங்க அவங்களுக்கு சொல்லப்படும், நீ இங்கிருந்து போக முடியாது. நம்க நவுமத்தில் அரூஸ், நீங்கள் புது மாப்பிள்ளையை போன்று உறங்கி விடுங்கள். அரூஸ் என்ற வார்த்தைக்கு புது மாப்பிள்ளைன்னு அர்த்தம். புது மாப்பிள்ளையை போன்று நீங்கள் உறங்குங்கள். உறங்க வைக்கப்படுறாங்க. எவ்வளவு நேரத்துக்கு உறங்குவார்கள்? ஒரு வாரம் 2 வாரத்துக்கு உறங்குவார்களா? இல்லை. கியாமத் நாள் வர்ற வரை அல்லாஹ் இந்த உலகத்தை அழிச்சு மீண்டும் எழுப்புவானே, அது வரைக்கும் அவங்க உறங்குறாங்க. நல்லடியாருடைய நிலை இப்படி இருக்கிறது. இவங்க யாரை அவுலியா என்று வச்சுக்கிட்டு போய் அங்கே கோரிக்கை வைக்கிறாங்களோ, அவுலியாவே எங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுங்க, விசா கொடுங்க, எங்களுக்கு கல்வி கொடுங்க, எங்களுக்கு படிப்பு கொடுங்க, நோயை ஓட்டுங்க, பேயை ஓட்டுங்கன்னு சொல்லி தர்காக்களை போய் முறையிடுறாங்களே, இவங்களுடைய கோரிக்கையை முதல்ல அவங்க காது கொடுத்து கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. மார்க்கத்தின் அடிப்படையிலே, நபி அவங்க சொன்ன சட்டத்தின் அடிப்படையிலே இறந்தவர்கள் நல்லடியார்களாக இருந்தால் அவங்க மன்னரையிலே உறங்கிக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு வகை. இன்னொரு வகையினர் யார்? அவர்கள் பாவிகள். அவங்க பல குற்றங்கள் புரிந்திருப்பார்கள். அவங்கள்ட்ட மலக்குகள் வந்து கேள்வி கேட்கிறாங்க, முன்கர் நக்கீர் கேட்கிறாங்க, மன் ரப்புக்க, உன் இறைவன் யார்? இன்னும் பல கேள்விகளை கேட்பார்கள். அதுக்கு பதிலளிக்கின்றாங்க, ஹாஹாலா அதிரி, ஹாஹாலா அதிரி, எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியாதுங்க என்று சொல்லுவார்கள். பிறகு அவர்களுக்கு அங்கே மன்னரையிலே வேதனை நிறைவேற்றப்படும், தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவருடைய கபர் அவர்களை நெருக்கும். அவருடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கோர்த்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த கபருடைய நெருக்கம் கடுமையாக இருக்கும். இன்னும் பல தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்படும்.
இவங்கள்ட்ட போய் கேட்கலாமா? அப்போ ஒரு நரகவாசி அவன் மண்ணறையில அடி வாங்கிட்டு இருக்கிறான், மிதி வாங்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் அவுளியாவேன்னு கேட்க முடியுமா? எப்படி கேட்டாலும் சிக்கல் தான். நல்லடியாரா இருந்தா தூங்குறாரு, கேட்ட காது கேட்காது. கெட்டவராக இருந்தால் அவருக்கு அடி விட்டுக்கிட்டு இருக்கு, அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? முதல்ல நம்ம இங்கே எழுப்பக்கூடிய ஓசை, இந்த சத்தம் மண்ணறைக்கு போகுமா என்றால் போகாது. பரிசவுன் இலா யௌமி யுபாஸூன் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவங்க எழுப்பப்படுகின்ற நாள் வரை இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்துக்கும் இடையிலே ஒரு பரிசகு திரை இருக்கின்றது. எந்த ஓசையும் இங்கிருந்து அங்கு போக முடியாது. இவ்வளவு தெல்ல தெளிவான சட்டத்தை மார்க்கம் சொல்லி இருக்கும் போது தர்காக்களுக்கு சென்று அவங்க போய் கோரிக்கை வைக்கிறாங்களே, அவங்களுக்கு காது கேட்குமா? முதல்ல எதுக்காக போய் இவங்கள்ட்ட கேட்கணும்? அலைஸ அல்லாஹு பி காஃபின் அபுதா, தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? எதுக்குங்க இன்னொரு ஆளு? எதுக்கு ஒரு ஆள் போய் நம்ம பரிந்துரைக்கு கூப்பிடணும்? அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமே. இறைவன் அனைத்தையும் அறிந்தவன், நம்முடைய உள்ளத்திலே உள்ள கருத்துக்களை கூட அவன் அறியக்கூடியவன். இன்னல்லாஹ் அலிமும் பிதாத்தி சுதூர், மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். எல்லாவற்றையும் இறைவன் அறிவான், அவனுக்கு எல்லா பாஷையும் தெரியும். அப்ப ஏன் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் இந்த இணையாளர்களை நம்ம ஏற்படுத்த வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பொருட்டால ஒண்ணு கேட்டிருக்கிறாங்களா? அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க. மழை வேணுமா, குழந்தை வேண்டுமா, வறுமையை போக்க வேண்டுமா, அல்லாஹ்வின் உதவி வேண்டுமா? நபி டு அல்லாஹ் தான் நேரடியாகத்தான் கேட்டிருக்கின்றார்கள். இவர் பொருட்டால் குடி, அவர் பொருட்டால் குடி என்று கேட்டதே கிடையாது. இன்றைய இஸ்லாமியர்கள் பொருட்டு என்ற பெயரிலே, வசீலா என்ற பெயரிலே பல அவுலியாக்களை அழைத்து அவங்க மூலமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இது இஸ்லாத்திலே இல்லாத ஒரு காரியம். இதை ஒருத்தர் நம்பிட்டார் என்று சொன்னா அவர் உள்ளத்திலே ஈமான் கிடையாது. அவர் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போய்விடுகின்றார். இந்த அடிப்படையை புரியாமல் தர்காக்களுக்கு மக்கள் செல்கின்றார்கள். அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும், அந்த மக்களை கொடிய நரகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்திலே தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே இத்தகைய பிரச்சாரங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். தர்கா வழிபாட்டை இப்படிப்பட்ட சிறுக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் மௌலிதுகள் என்ற பெயரிலே ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் சுபஹான மௌலிது, மகரிப் நேரங்களில் நீங்க பார்க்கலாம், பள்ளிவாசல்கள்ல ஒளிபெருக்கையில ஒரே சத்தமா இருக்கும். சின்ன பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ஓதுகின்றார்கள். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்ற பாடல்களை. இதுல என்ன சிக்கல் இருக்கிறது என்றால், நபிகள் நாயகத்தை புகழ்றோம் என்ற பெயரிலே நபிகள் நாயகத்திற்கு இறைத்தன்மை இருப்பதை போல அங்கே சித்தரிக்கப்படுகின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், மனிதன் என்றும் இறைவனாக முடியாது. எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தாலும், நபிகள் நாயகத்தை போல உத்தமராக இருந்தாலும் சிறந்தவர் என்று சொல்லலாம். ஆனால் இறைத்தன்மை பெற்றவர் என்று சொல்லக்கூடாது. சொல்லியாச்சுன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். இவங்க உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய மௌலுதுல இவைகள் தான் நிறைந்திருக்கின்றன. அது இந்த மௌலுது பாடல்களை அவங்க படிக்கும் போது ஒரு வேடிக்கையை அரங்கேற்றுகின்றார்கள். என்ன வேடிக்கை தெரியுமா? சினிமா பாட்டா பார்க்க வேண்டியது. அந்த சினிமா பாட்டுல டியூன் இருக்கும் பாருங்க, பல மியூசிக் டைரக்டர்கள் கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டுக்கு டியூன் போடுற மாதிரி அந்த டியூனை எடுத்து வைத்துக் கொண்டு அப்படியே மௌலிது பாட்டுக்கு உள்ள வைக்கிறது. சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தபா மா யலூஹுன் நஹார். கேட்டிருக்கீங்களா? ரபியுல் அவ்வல் மாசத்துல மகரிப் டயத்துல ஒரு ஊரை நீங்க கிராஸ் பண்ணியிருப்பீங்க. ஒளி பெருக்கையிலே இதை நீங்க கேட்டு இருப்பீர்கள். இந்த மாதிரி சினிமா பாட்டுல படிக்கிறாங்க. எந்த ஊர்லயாவது ஒரு பள்ளிவாசலில் ஒரு அல்ஹம்து சூராவை, ஒரு துணை சூராவை, சூரத்துல் பக்கராவை ஒரு எம்ஜிஆர் பாட்டு பெட்டிலே படித்தால் அந்த ஊர் மக்கள் ஒத்துக்கொள்வார்களா? இமாமை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. இமாமும் அதை எப்படி ஓத மாட்டார். ஆனா மௌலிது என்று வந்துவிட்டால் மௌலிதுல இவங்க பண்ணக்கூடிய சேட்டை, ஏகபோக சேட்டைகளை நீங்க பார்க்கலாம். எல்லாமே அதை சொல்லுவாங்க.
இந்த மௌலிது ஓதக்கூடிய நேரத்தில் ஓத போகக்கூடிய மதரச மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள எம்ஜிஆர் ரசிகர்கள் இருப்பாங்களாம், அவங்கள சிவாஜி ரசிகர்கள் இருப்பாங்களாம். இவங்க எப்படி மௌலிது ஓதுவாங்க? ரெண்டு டீமா இருக்கு. ஒரு டீம் என்ன செய்யும், எம்ஜிஆர் பாட்டுல இருந்து டியூன் கொடுத்து ஓதும். வமரிலன் அந்த ஆயிதுஹு கது அதஹுல்லாஹு பில் ஃபரஜி ஃபஸமன் கது குந்த பிதியதஹு வஸமாயி அர்ஃபஇ தரஜி வஸமாயி அர்ஃபஇ தரஜி பணி இல்லாத மார்கழியா என்பது எம்ஜிஆர் பாட்டு. இதை எடுத்து படிக்க வேண்டியது. உடனே சிவாஜி ரசிகர்களுக்கு கோவம் வந்துடும். அப்ப எங்க ஹீரோ இருக்கிறாரு, நாங்க என்ன சொம்பையா? இப்ப நாங்க படிக்கிற மாதிரி மௌலாய சல்லிம சல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி அமின் ததகுருஜி ரானிம் பிதி சலமி மசஜ்ததம் அன்ஜாரா பிமுக்லாத்தின் பிதமி 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 பிதமி. அது என்ன என்னன்னு வரும் சிவாஜி பாட்டு. இப்படி ஒரு எம்ஜிஆர் பாட்டு, ஒரு சிவாஜி பாட்டு. இது அன்னைக்குள்ள அலின்சாக்கள் படிச்சது. இன்னைக்கு என்ன படிப்பார்கள், ஒரு அஜித் பாட்டு, ஒரு விஜய் பாட்டு. இது மார்க்கமா கேலி கூத்தா நீங்கள் சொல்லுங்கள். இப்படி ஒரு விஷயத்தை வணக்கம் என்ற பெயரிலே ஊரை கூட்டி உட்கார வைத்துக் கொண்டு தொப்பியை போட்டுக் கொண்டு அதை வணக்கம் என்று நினைத்துக் கொண்டு சினிமா பாட்டை எடுத்து மெட்டெடுத்து படிக்கின்றார்களே, இது இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ளதா? இல்லை. இதுல நிறைய கேலி கூத்துகள் நீங்க பார்க்கலாம். இதுல இன்னொன்று என்ன பார்க்கின்றோம், அந்த மௌலிதிலே அவங்க படிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதே அபத்தமான வார்த்தைகள். நான் ஏற்கனவே சொன்னேனே, நபிகள் நாயகத்துக்கு இறைத்தன்மை உள்ளதாக சித்தரிக்கப்படுகின்றது. அந்த கஃபாருல் ஹதாயா, எங்களுடைய பாவத்தை மன்னிப்பவரே. யாரை பார்த்து? அல்லாஹ்வை பார்த்து அல்ல. அல்லாஹ்வை பார்த்து சொன்ன பிரச்சனை இல்லை, நபியை பார்த்து பாவத்தை மன்னிக்கிறவரே. பாவத்தை மன்னிக்கிறது நபிகள் நாயகமா? யாமன்த மாதா வஜ்தரம் துபு ஆய்தரிஃபு வர்ஜுல் கரம் வல்துபி மன் அஹ்லல் ஹரம் நூறுகு அம்மல் பிலால். சுப்ஹானஹு வ தஆலா படிக்கின்றார்கள், குற்றம் செய்தவனே நீ பாவ மன்னிப்பு தேடு, உன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள். இந்த நபிட்ட நீ பாவ மன்னிப்பு தேடு, அவர் உங்க பாவத்தை மன்னிப்பாரு. அவருடைய ஒளி உலகெங்கும் வியாபித்திருக்கிறது. இருக்குங்க சுப்ஹானஹு வ தஆலா, அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி, நோயை நீக்கிறவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நோயை நீக்கிறது நபியினுடைய அதிகாரமா? அதிகுல் பஸர் ரப்பன்னாஸ் வஷ்பி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபா லா யுகாதிரு சகமா. நபிகள் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நோயாளியை நம்ம பார்க்க போறோம், அங்கே நாம் அவருக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன? இறைவா நீ இவருக்கு குணமளி, நீதான் குணமளிப்பவன், உன்னை தவிர குணமளிப்பவன் யாரும் இல்லை. இந்த வார்த்தைகளை எப்படி அழகா கையாளுறாங்க பாருங்க. இறைவா நீ குணமளி, நீதான் குணமளிக்கிறவன். அந்த அடுத்த வார்த்தை அதை விட வெயிட்டா இருக்கு. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, உன்னை தவிர யாராலும் நிவாரணம் கொடுக்க முடியாது. இது உச்சபட்ச வார்த்தை. இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ்வை பார்த்து நோயை நீக்கிறவரே என்று படிக்கின்றார்களே, இதுதானங்க ஷிர்க்குன்னு நம்ம சொல்றோம். லா துத்ரூனி கமா அத்தரத்தின் நசாரா, நசாராக்கள் எப்படி தங்களுடைய நபியை இறைத்தன்மை பெற்றவராக கொண்டு போயிட்டாங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்னை ஆக்கி விடாதீர்கள். ஆனா அபுதுஹு, நான் அல்லாஹ்வின் அடிமையாவேன். கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, எனவே என்னை அல்லாஹ்வின் அடிமை என்றும் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சொல்லுங்கள். முதல்ல அடிமை, அப்புறம் தான் தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயசில் நபியானாங்க. பிறக்கும் போதே அடிமையா தான் பிறந்தாங்க. மரணிக்கும் போது நபியாக இருந்தாலும் அடிமையாகத்தான் மரணித்தார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவான கருத்து இது. இந்த கருத்துக்கு மாற்றமாக சுப்ஹான மௌது என்ற பெயரிலே நபிகள் நாயகத்துக்கு இறைத்தன்மை இருப்பது போல சித்தரிக்கின்றார்களே, இதுதானங்க ஷிர்க்குன்னு நம்ம சொல்றோம். இதனை இணை வைப்பு. இதை ஒருத்தன் நம்பிட்டான்னா அவன் உள்ளத்துல ஈமான் இருக்காது, இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியே போய் விடுவானே. மக்கள் சிந்திக்க வேண்டும். ரபியுல் அவளை இந்த கூத்து நடக்குதா? அடுத்த மாதம் பிறக்கும் ரபியுல் ஆகிர் மாதம். இந்த ரபியுல் ஆகிர் மாதத்துல முஹீத்தீன் மௌலிது ஒன்று ஓதுவாங்க. இந்த முஹீத்தீன் மௌலிது இருக்கு தெரியுமா? இந்த முஹீத்தீன் மௌலிது என்பது அதை விட பெரிய வழிகேடு.
இதுல என்ன இருக்குன்னு பார்த்தா முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவருக்கு என்று பல சிறப்புகள் இருக்கிறது. அவர் நம்ம கூப்பிட்டா வருவாருங்கிறாங்க. வமை யுனாதிசிமி அல்பன் பி ஹல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி ஷர்மன் லி அஃப்வதிஹி அஜத்துஹு முஸ்ரிஹன் மின் அஜ்லி தஅவதிஹி ஃபல் யதுஉ யா அப்துல் காதிர் முஹித்தீனி. அவர் சொன்னாராம், யார் ஒருவர் 1000 முறை என் பெயரை சொல்லி அழைப்பாரோ, இருட்டிலே அமர்ந்திருக்க வேண்டும், உறக்கம் கலைந்திருக்க வேண்டும், தனித்து இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் உட்கார்ந்து முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி யா முஹித்தீன் என்று யார் அழைப்பாரோ 1000 முறை அழைத்தால் நான் அந்த சபைக்கு போயிடுவேன், அங்கே போய் கேள்விக்கு நான் பதிலளிப்பேன் என்று அவங்க சொன்னதாக இன்னைக்கு மக்கள் நம்புகிறார்களே. முஹித்தீன் என்ற பெயரை சொல்லிக் கொண்டு இன்னைக்கு எத்தனை மக்கள் வழிகேட்டிலே இருக்கின்றார்கள். அவங்க நினைக்கிறாங்க மறுமை நாளில் முஹித்தீன் வந்து நம்மை காப்பாற்றுவார், நமக்கு யாரு வந்தாலும் வராவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கைகட்டி நிற்போம். அப்ப யார் வருவா? முஹித்தீன் வருவாரு, நம்ம கையை பிடிச்சு கொண்டு போவாரு, காப்பாற்றுவார் என்று நினைக்கின்றார்கள். இது நடக்காது. ஏன் தெரியுமா? மறுமையின் நிலையை பற்றி இறைவன் சொல்லுகிறான், மறுமையிலே யாராக இருந்தாலும் அடுத்தவரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், தன்னுடைய மனைவியை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், தாயை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், பெற்ற பிள்ளையை பற்றி யோசிக்க மாட்டார்கள், நண்பனுக்காக வேண்டி குரல் கொடுக்க மாட்டார்கள். இதுக்கெல்லாம் ஏராளமான திருமறை வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறையை தெளிவுபடுத்தி இருக்கின்றான். அவன் யா நஃப்ஸி தான், என் நிலை என்ன, நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்ம எப்படி சொர்க்கத்துக்கு போறது என்கிற நிலையில தான் மக்கள் இருப்பார்கள். யாரும் யாருக்காக வேண்டி குரல் கொடுக்க முடியாது. இவங்க நினைக்கிறாங்களே முஹித்தீன் வருவார்னு, அவர் நம்மளை கூட்டு போறது இருக்கட்டும், அவரால் அவர் மனைவியை கையை பிடிச்சு கூட சொர்க்கத்துக்கு கூட்டு போக முடியாது. இது மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு. எந்த மனிதனும் யாருக்காக உதவ முடியாது. இந்த மக்கள் நினைக்கின்றார்கள். இவரை புகழ்ந்து படிக்கிறோம் என்ற பெயர்ல தான் ரபியுல் ஆகிர் மாதத்திலே முஹித்தீன் எழுத படிக்கிறாங்க. இதுல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இந்த முஹித்தீன் மக்கள் சொல்றாங்களே, இந்த விஷயத்திலே மக்களுக்கு உள்ள நம்பிக்கை என்ன தெரியுமா? முஹித்தீன் என்பவரை இவங்க எங்கே கொண்டே உட்கார வச்சுக்கிறாங்க தெரியுமா? அரிசியில கொண்டே உட்கார வைக்கிற மாதிரி நினைச்சிருக்கிறாங்க. நான் இதை மிகைப்படுத்தி சொல்றான்னு நினைக்க கூடாது. நான் அதுக்கு ஆதாரம் சொல்கிறேன். நபிகள் நாயகத்தை விட மேல நினைக்கிறாங்க. இந்த உம்மத்துல நம்ம ரசூலுல்லாவை போல யாரையும் நேசிக்க கூடாது. தாயை நேசிப்போம், தந்தையை நேசிப்போம், அது வேறு. நபிகள் நாயகத்தின் மீது தான் உச்சபட்ச நேசம் இருக்க வேண்டும். அந்த நேசம் கலைந்து இன்னொருத்தர் மேல போகுதுன்னு சொன்னா அதுக்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. ஆனா இந்த முஹித்தீனுடைய பக்தர்கள் அவரை எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? ரசூலுல்லாவுக்கு மேல பார்க்கறாங்க. ரசூலுல்லாவுக்கு மேல என்ன, அல்லாஹ்வுக்கு மேல பார்க்கறாங்க. என்ன ஆதாரம்? ஆதாரம் சொல்லட்டுமா? முஹித்தீன் மௌலிதுல ஒரு பாட்டு வரும். ராபி ஃபஜின் சகீமா மின் குபூதிஹா அய்யுகீமா லம்மா கதா முஸ்தகீமா நாதாஹு அய்யகீவாமி இன்னி லதீனுர் ரஷாதி அய்யைதனி கையுனாதி லக்கும் பிஹி குல்லு நாதி யா முஹித்தீனி ஹாமி. இப்படி ஒரு பாட்டு உண்டு, முஹித்தீன் மௌலிதுல உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நாள் அப்துல் காதர் ஜீலானி நடந்து போயிருக்கிறார். ஒரு வாக்கிங் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நோயாளியை கண்டார். சக்கீம்னா நோயாளி, நோயாளியை பார்க்கிறார். அந்த நோயாளி உடம்பு சௌக்கியம் இல்லாம கிடக்கிறார், எந்திரிச்சு நிக்க முடியல, உடம்புல தெம்பு இல்லை. அவரே இந்த நோயாளி அப்துல் காதர் ஜீலானியை கூப்பிடுறார். அத்தா அவன் முடியலத்தா, கொஞ்சம் தூக்கி விடுங்கத்தா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவர் போய் தூக்கி விடுறார். யாரு? முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி. தூக்கி விட்ட உடனே இப்ப இந்த நோயாளி பேசுறாரு, என்னையோ தூக்கி நிறுத்திட்டீங்களா, நான் யாரு தெரியுமா? இன்னில தீனுர் ரஷாத், நான் தான் இஸ்லாமிய மார்க்கம், தீன் நேரிய இஸ்லாமிய மார்க்கம், என்னைய நீங்க தூக்கி நிறுத்திட்டீங்களே, எனவே நீங்கள் முஹித்தீன் என்று அழைக்கப்படுவீர்கள். அங்கேதான் முஹித்தீன் ஆகிறார். அவர் பேர் அப்துல் காதர் தான். அவர் ஊர் பிறந்த ஊர் ஜீலான், அதனால அப்துல் காதர் ஜீலானி இருக்கு. முஹித்தீன் எப்படி பேர் கன்வெர்ட் ஆகுதுங்கிறதுக்குள்ள கதை இது. முஹித்தீன் என்ன அர்த்தம்? மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் அர்த்தம். எவ்வளவு பெரிய அபத்தமான அர்த்தம்னு பாருங்க.
முஹீன என்ன? முஹ்யி என்றால் உயிர்ப்பித்தவர். தீன்னா மார்க்கம், தீனையே உயிர்ப்பித்தவர். இஸ்லாமிய மார்க்கம் உடம்புக்கு முடியாமல் ஓய்ந்து ஒளிந்து கிடக்கின்றது. அதை தூக்கி நிறுத்துறதுக்கு யாருக்கும் சக்தி இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வாலே காப்பாற்ற முடியல போல இருக்கு. அவங்க நம்பிக்கை எப்படி பேசுறோம்? முஹீத்தீன் போய் தூக்கி நிறுத்தினார் அப்படின்னா இங்க முஹீத்தீனை எங்க கொண்டு வைக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு மேல கொண்டு போய் வைக்கிறாங்க. இது இஸ்லாமா? இது சுலத்த நபிகள் நாயகம் அவர்கள் வந்தார்களா? இது மக்கா காஃபிருடைய நம்பிக்கையை விட மோசமா இருக்கிறது. மக்கா காஃபிர்கள் எப்படி நம்பினார்கள்? மக்காவை வந்த அந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வை முக்கிய கடவுளாக வைத்துக் கொண்டார்கள். அவங்களுடைய லாத்தை மனாத்தை உஸ்ஸாவை ஹெல்ப் பண்ணுவாங்க, பரிந்துரை பண்ணுவாங்க என்று தானே பேசினார்கள். அந்த அதையெல்லாம் விட மோசமாக முஹீத்தீன் என்பவர் மார்க்கத்துக்கே உயிர் கொடுத்தார். இதை ஒரு முஸ்லீம் நம்பினால் அவர் இஸ்லாத்தில் இருக்க முடியுமா? இஸ்லாத்தை விட்டு வெளியே போக முடியுமா? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாரு. இப்படிப்பட்ட மோசமான நிலைகளை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் இணை வைப்பு காரியங்கள். அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் இது மாதிரி பிரச்சாரங்களை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இணை கற்பித்தல் என்பது மோசமான பாவம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் உன்னுடைய எல்லா நல்லறங்களும் அழிந்து போய்விடும். யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றாரோ ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகின்றான். இப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை திருமறை குர்ஆன்ல பார்க்கின்றோம். லுக்மான் என்கின்ற ஒரு நல்லடியார் தன் மகனுக்கு அறிவுரை சொல்கின்றார். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம். என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயமாகும். நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நிலைக்கு நாம் சென்றுவிடக் கூடாது. படைத்த இறைவனை, அவனை தனித்தவனை நாம் வணங்க வேண்டும். அந்த இறைத்தன்மையை இன்னொருவருக்கு இருப்பதாக நாம் நினைத்து விட்டால் நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகின்றோம். தர்காவுக்கு போய்விட்டால், மௌலிது ஓதிவிட்டால், மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட காரியங்களை செய்துவிட்டால் நிரந்தர நரகத்திலே போய் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பார்க்கின்றோம். பலருடைய நிலை எப்படி இருக்கின்றது? அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. எல்லாம் எங்க பெரியவங்க சொல்றாங்க, தலைவர்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள். அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா? திருமறையில இறைவன் சொல்லுகிறான், யௌம துகல்லபு உஜூஹுகும் பின்னார். சில முகங்களை அல்லாஹ் நரகத்திலே புரட்டுகிறான். அப்போ அந்த மக்கள் புலம்புவார்கள், யாரைத்தனா அத்தான் அல்லாஹ் வ அத்தான ரசூலா. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே. ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா குப்ரானா அலல்லுன சபீலா. நம்முடைய தலைவர்களுக்கு, பெரியார்களுக்கு நாம் கட்டுப்பட்டோம், நம்மளை வழிகெடுத்து விட்டார்களே. மறுமை நாளில் மனிதனின் புலம்பலை அல்லாஹ் நமக்கு சொல்றான். இந்த நிலைக்கு நம்ம போக வேண்டுமா? இந்த நிலையை பயந்து இன்றே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மக்கள் இன்னும் புலம்புவார்கள், இறைவா எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆதிஹிம் லஃபை மினல் அதாப் லன்ஹும் லானன் கபீரா. இவர்களுக்கு, எங்களை வழிகெடுத்த இந்த தலைவர்களுக்கு, இந்த பெரியார்களுக்கு நீ 2 மடங்கு வேதனையை கொடு, அவர்களை சபித்து நாசமாக்கு. அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். எனவே நமது மார்க்கத்தை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அதெல்லாம் மார்க்கம் அல்ல. அல்லாஹ் சொன்னால் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் மார்க்கம், திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டால் மார்க்கம், நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறை என்றால் அது மார்க்கம். இந்த இரண்டையும் தாண்டி அவர் எவ்வளவு பெரிய நல்லடியாராக இருந்தாலும், சஹாபியாக இருந்தாலும், அவர் சொல்லுவது மார்க்கம் அல்ல. அல்லாஹ் சொன்னது போல இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடத்தில் இருந்து அருளப்பட்டதையே பின்பற்றுங்கள் என்று சொல்கின்றானே, அந்த செய்தியை உறுதியாக பற்றி பிடித்து அல்லாஹ்வுடைய வேதத்தை, நபியினுடைய போதத்தை சரியாக பின்பற்றி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம மாற வேண்டும். கற்பிக்கக்கூடிய காரியங்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும். பிற மக்களுக்கு
மக்களுக்கும் அதை எடுத்துச் சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்த நம்ம முயற்சிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.